வணக்கம். நான் இன்னைக்கு ரவா பால் கேசரி பண்ண போறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். ரவா கேசரிக்கு நான் அரை கப் ரவை, 1 கப் ஜீனி, நெய், ஏலக்காய், பால் 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு, ஏலக்காய் இவ்வளவும் இதுக்கு வேணும். முதல்ல அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸை வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்ல மாத்த போறேன். அடுத்தது கொஞ்சம் நெய்யை விட்டு அடுத்தது இந்த அரை கப் ரவை வச்சிருக்கேன். அதை வறுக்க போறேன். ரவை வறுத்தாச்சு. இப்ப நான் இதுல பால் விட போறேன். 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு விடுறேன்னு காமிக்கிறேன். ரவை பால்ல வெந்துடுத்தோம். நான் பால்ல வச்சு வெந்தன நல்ல வாசனை நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நான் இதுல 1 கப் சுகர் போடுறேன். இதுல நீங்க குங்குமப்பூ இருந்தா அது போட்டுக்கலாம் கலருக்காக. ரவை கொதிச்சுன்னு இருக்கு. அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ இதுல கொஞ்சம் லாஸ்ட்ல கொஞ்சம் நெய் விடுறேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுல்ல மாத்திட்டு காமிக்கிறேன். பால் கேசரி பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ இதுல கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் போடணும். பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல திரட்டி பால் மாதிரி இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஜீனி உங்களுக்கு இவ்வளவு வேணும்னா ஒரு கப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைய போட்டுக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.